பார்த்தாயா விஜய் பாஜகவை எதிர்த்து விட்டார், தேர்தல் கமிஷனை அப்படியே கழுத்தை பிடித்து நெருக்கினார், வேறொரு அதிரடி பாய்ச்சல் பாய்ச்சினார். என்ன புடுங்கினார் தெரியல எனக்கு, தயவுசெய்து சொல்லுங்களேன். எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு அட்ராசிட்டி, எவ்வளவு திமிர்த்தனம். யார் கொடுத்தா அந்த அதிகாரத்தை? ஹிந்தி பேசுகிறவர்களை உள்ள சேர்த்தா எப்படியும் பாஜகவுக்கு தான் பலம்னு நினைக்கிறாங்க. இப்ப உங்க வாக்கு, என்னோட வாக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருடைய வாக்கும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டாலினை பிடிக்கலன்றீங்க, ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ஸ்டாலின் அரசாங்கம் கொடுத்ததை நீ ஏன்டா யூஸ் பண்ற? தில்லு முள்ளுத்தனம், திருட்டுத்தனத்தினால ஏங்க கண்ணுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டுல அவன் வாக்காளர் யாருன்னு அவன் முத்திரை குத்திருக்கான், இவன் தான் ஜெயிக்கணும்னு. சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு கூட சண்டிகர்ல என்ன பண்ணாங்க? ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கோடங்கி. வணக்கம் ஒற்றன், சொல்லுங்க. இன்று பரபரப்பாக இருக்கிறது SIR சிறப்பு, புரியுதுங்களா? அதுக்கான வணக்கம் சார். வணக்கம். அதுக்கான ஒரு கூட்டமும் நம்ம தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் நடந்துச்சு, அனைத்து கட்சி கூட்டம். அதில் அஇஅதிமுக பாஜகவை அவங்க கூப்பிடல, மற்ற சில கட்சிகளை கூப்பிட்டாங்க. திமுக தலைமையில் நடக்கல, முதலமைச்சர் தலைமையில் நடந்துச்சு. சரி, ரைட்டு, கரெக்டா சொல்லுங்க. ரைட்டு, முதலமைச்சர் விஜய் மாதிரி பேசுறீங்களா? ரைட், ஓகே, என்ன சரி, ரைட்டு. ஏன்னா வந்தது எல்லாமே திமுக கட்சி சார்ந்தவங்க தான் வந்திருந்தாங்க. ஏன்னா நம்ம இவர் வரல, விஜய் வரல. சரி, அவங்க கட்சியை சார்ந்தவங்களும் விஜய் கட்சியே இல்லைன்னு தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சுங்க. ஏங்க நீங்க வேற? விஜய் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது. அது இப்பதான் கட்சியை பதிவு பண்ணிருக்க. பதிவு பெற்ற கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனாலும் மரியாதை கொடுத்து போய் அவங்க லெட்டர் கொடுத்து பூச்சி முருகன் நேரா போய் பனையூருக்கே போய் நடிகர் விஜய்னு போட்டு கொடுத்துட்டு வந்தா நீ வராம போயிட்டு அப்புறம் நான் பின்னாடி செய்வேன். என்டிஏல இருந்து கைண்டி வந்த டிடிவி தினகரன் கூட தான் போல. என்டிஏல கைண்டி வந்த டிடிவி தினகரன் கைண்டி வந்தது ஒரு காரணங்க. அவரால் தான் சுயமா முடிவெடுக்க முடியும். முதலாளி திட்டுவாருங்க, டெல்லியில் இருக்க முதலாளி கோச்சிக்க மாட்டாரா? ஏன் வராத ஆளெல்லாம் லிஸ்ட் எடுங்க. எல்லாம் பேசுறீங்களே, வராத ஆள். நீங்க வந்துட்டீங்க உள்ள, அப்புறம் என்ன? நானே சொல்றேன், யாரெல்லாம் வரல? எங்க அண்ணன் சீமான் வரல, அவருக்கு முதலாளி யாரு? டெல்லி. எடப்பாடி வரல, அவருக்கு முதலாளி டெல்லி. இப்போ தற்கூரி விஜய் வரல, அவரும் டெல்லி. ஏன்னா இப்ப சிபிஐ கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு, ஆக மொத்தம் டெல்லி. அதுக்கப்புறம் டிடிவி வெளியே போனாலும் அவர் டெல்லி. அப்புறம் பன்னீர்செல்வம் வரல, அவரும் டெல்லி. பன்னீர்செல்வம் லிஸ்ட் சேர்க்காங்க. அப்புறம் செங்கோட்டையனும் வரல, அவரும் டெல்லி. அப்புறம் கேசி பழனிசாமி கூட அவரும் வரல, அவரும் டெல்லி. என்னங்க நீங்க சொல்லுங்க, எல்லாம் பூரா டெல்லி தானே. விஷயத்துக்கு வாங்க, சொல்லுங்க. மேட்டர் என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது நோக்கமே சீரியஸுங்க, விளையாட்டுக்கு இல்லை. இவ்வளவு நேரம் பேசுறது நகைச்சுவையாக பேசினா கூட சீரியஸா தமிழ்நாட்டுடைய வாக்காளருடைய அந்த ஃபைனல் லிஸ்ட் இன்னும் ஒரு 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. பாஜக அரசாங்கம் நான் நேர்மையா தேர்தல் நடத்துறோம்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் கமிஷனை எதுக்கு தேவையில்லாம இந்த சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் அடையாளத்துல சீர்திருத்தை கொண்டு வரோம். நாங்க இது ஃபைனல் டெலிஷன் எப்பவுமே நடக்கும், சேர்க்கறது எப்போ நடக்கும், அது ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இது என்ன தெரியுமா? இது முழுக்க நீங்க தான் ஒற்றன், இது ஒரு துரை சங்கர் அப்படின்ற பேர்ல இருக்கிற நீங்க தான் இந்த நாட்டினுடைய குடிமகன் அல்லது இந்த பிரஜை, தமிழ்நாட்டினுடைய பிரஜை நீங்க தான் உறுதிப்படுத்துற இடத்துல இந்த விஷயம் நடக்க போகுது. அதுதான் பீகார்ல நடந்து 65 லட்சம் பேரை தீக்கிட்டாங்க. நீ அவ கொடுக்குற ஃபார்மை ஃபில்அப் பண்ணலனாலும் நீக்கிடுவாங்க. இப்ப உங்க வாக்கு, என்னோட வாக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருடைய வாக்கும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. வாக்காளர் லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்க, ஓட்டு போடுறீங்க. இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப இவங்க எடுக்கிற அந்த SIR-னுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் படி இவங்க எடுக்கிற அந்த விஷயத்துக்குள்ள அவங்க கொடுக்கிற படிவத்துல நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வாக்காளரே இல்ல நீக்கிடுவாங்க. நான் சொல்லலங்க, இத தமிழ்நாடு தேர்தல் ஆணையரா இருக்கிறவங்க அறிவிக்கிறாங்க. அந்த இந்த மாதிரி சிறப்பு முகாம்ல வரக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் உங்க வீடு தேடி ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை நீங்க அவங்க கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கொடுக்காமல் விட்டால் உங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து உங்களுடைய பெயர் நீக்கப்படும்னு அந்த அம்மா அறிவிக்குது. எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு அட்ராசிட்டி, எவ்வளவு திமிர்த்தனம். யார் கொடுத்தா அந்த அதிகாரத்தை? தேர்தலுக்கு முன்பாக இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள தேர்தல் நடைமுறை வந்துடும். நீ அப்போஸ் பண்ண முடியாது, எதிர்த்து கோர்ட்டுக்கு போக முடியாது, உங்களுக்கான நீதியை நிலைநாட்டிக்க முடியாது, உங்களுடைய வாக்கை காப்பாத்திக்க முடியாது. அப்ப திட்டமிட்டு என்ன செய்றீங்க? இது எதுக்காக வருது? பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கினதாங்க இல்லையா? அந்த நீக்கினதுல பெருவாரியான ஆட்கள் தமிழ்நாட்டுல வேலைக்கு வந்திருக்கானா? என்ன கூத்து நடக்க போது தெரியுமா?
அந்த நீக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் தமிழ்நாட்டுல வாக்காளர்களா சேர்ப்பதற்கான திட்டம். இது வெறும் உங்க வாக்க திருடுறது மட்டும் இல்ல, புதிய வாக்காளர்களை உள்ள சேர்த்து அவனுக்கு வேண்டிய வாக்காளர்களை, அவனுக்குன்னா யாரு, அவங்க என்டிஏ முழுக்க முழுக்க பாஜக அரசாங்கத்துக்கு தேவையானவர்களை உள்ள சேர்த்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பின்வாசல் வழியா திருட்டுத்தனமா, மொள்ளமாரித்தனமா, முடிச்சவைக்குத்தனமா ஓட் சோரி பண்ணி இன்னும் என்னென்ன லாங்குவேஜ்ல பேசுறது. சரி, அப்போ அந்த பிஆர் ஆட்கள்லாம் சேர்ப்பாங்கன்னா அப்ப கேண்டிடேட்ஸும் பிஆர் ஆட்கள் இருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? இங்க இருக்கிறவன் பூரா பீகாருக்கு காவடி தூக்கின பீகார் மக்களை குறைச்சி சொல்ல நானு இல்லைங்க, கேண்டிடேட்டா கொடுப்பாங்களான்னு கேட்க. கேண்டிடேட்டா தரமாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஹிந்தி பேசுகிறவர்களை உள்ள சேர்த்தா எப்படியும் பாஜகவுக்கு தான் பலம்னு நினைக்கிறாங்க. பாஜகவுக்கு இங்க வந்து நோட்டா கீழே தாங்க இருக்கு, இன்னும் வளரவே இல்லைங்க. அவங்க சொல்றாங்க 18 விழுக்காடுன்னு, அதெல்லாம் ஒரு ஆணியும் கிடையாது. பூரா மத்த கட்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்கள் அந்த வாக்குகளை பெறுவதற்காக திட்டமிட்டு பாஜகவுடைய ஒரே நோக்கம் என்ன, எல்லா தன்னாட்சி அமைப்புகளும் கையில வச்சுன்னு வேலை செய்வாங்க. இப்ப தேர்தல் வந்துட்டா எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்களுடைய நோக்கம். அதை அவங்க கையில வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஓட்சோரி தான், வாக்குகளை திருடுறது தான். இன்னொன்னு வேலையும் பார்த்திருக்காங்க. ஓட்சோரி மட்டும் பண்ணல, ஸ்கீம் சோரி பண்ணிருக்காங்க. திட்டங்களை திருடி இருக்காங்க. என்ன திட்டத்துல திருடினாங்க சொல்லுங்க. ஆமாங்க, இப்ப பீகார்ல வந்து தேர்தல் பரப்புரையில யார் பேசுனது, பிரதமர் மோடி பேசினாரு. என்ன பேசினாரு, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பீகார் மக்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு பேசுறாரு. அயோக்கியத்தனம்னு பலமுறை நம்ம சொல்லிட்டோம், நம்மளைங்க பேசியிருக்கோம். நீங்களும் பல இடங்கள்ல வந்து அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பீகாரிகளை துன்புறுத்துறான்னு பேசுற அதே மோடி வாயால என்டிஏல தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. மோடி நிக்கிறாரு அந்த மேடையில, நிதிஷ்குமார் நிக்கிறாரு, எல்லாரும் நிக்கிறாங்க, அமித்ஷா உட்பட. அந்த தேர்தல் அறிக்கையில உங்களுக்கு சுயமா, புத்தியா, அறிவா, உங்களுக்குன்னு அறிவு இருந்தா நீங்களே இல்ல திட்டம் போடணும். ஏன் தமிழ்நாட்டு திட்டங்களை திருடுறீங்க? ஓட்சோரி பண்ணி பதவி பிடிச்சிட்டீங்க, ஸ்கீம் சோரி பண்றீங்க. என்ன பண்றீங்க? பெண்களுக்கு மாத உதவித்தொகை. நீ எந்த காலத்திலயும் பெண்களை, வடநாட்டுல பெண்களை போக பொருளா தான் பார்ப்பான், பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டான், நம்ம சரிசமா உட்காந்து பேசவே மாட்டானுங்க. அங்க பெண்களுக்கு மாத உதவித்தொகையாம், தாய்மார்களுக்கு. இதை விட கொடூரம் சொல்லட்டுமா, காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையா அறிமுகப்படுத்து தமிழ்நாட்டுல தான். மதிய உணவு திட்டம் நிறைய இடங்கள்ல இருக்கு, அதுவும் இங்கதான் நம்ம தான் காரணம். ஆனா அது இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருக்குன்னு வச்சுங்களேன். காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டத்தை அதுவும் ஸ்டாலினை பிடிக்கலன்றீங்க. ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ஸ்டாலின் அரசாங்கம் கொடுத்ததை நீ ஏன்டா யூஸ் பண்ற? நல்ல விஷயம் எடுத்துக்கிறாங்க. அயோக்கியத்தனமா இல்லையா? இதோட வேற என்ன செய்யறது? அதை விட கொடூரம், பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், பஸ்ல நீ டிராவல் பண்ணலாம், ஆந்திராவில சொல்லிட்டாங்க. வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வர வரைக்கும் உங்களுக்கு மாத உதவித்தொகை. இது எங்க இருந்து வந்துச்சு? இங்க எல்லா திட்டங்களும் இங்க இருந்து திருடிட்டு அப்புறம் உனக்கு என்னடா திமுக அரசாங்கம்? திமுக அரசாங்கம் சரியா பண்ணா ஆட்சி தொடர போகுது, தப்பா பண்ணா தமிழ்நாட்டு மக்களை வெளியே போறாங்க. நீங்க நேர்மையா இருந்தா, நேர்மையா தேர்தல் நடத்தினா, திருட்டுத்தனம் பண்ணி பின்வாசல் வழியா உள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கு இங்க வந்து வாக்காளர்கள் தயாரா இருப்பாங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை தான் வரும். இப்ப அதனாலதான் அந்த அனைத்து கூட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டத்துல இங்க வந்தவர்கள் திமுக சாதகமான நபர்களா இல்லையான்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா வந்தவர்களை பெரும்பாலும் சொன்ன விஷயம் என்னன்னா, 6 மாதம் தான் இருக்கும்போது தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் இந்த விஷயத்தை செய்யறதுனால இதை தடுப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒட்டுமொத்தமா நீங்க இந்த தேர்தல் கமிஷனை எடுத்து நீதிமன்றத்தை நாடணும். சட்டப்படிதான் நம்ம போக முடியும்னா அதான் நாடணும். என்ன அறிவிப்பு எட்டிய வகையில நான் ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்றேன், இந்த முடிவு இருக்குல்ல, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணாதான் உனக்கு ஓட்டுரிமை, இல்லைன்னா ஓட்டு வந்து நாங்க கொடுக்க மாட்டோம், உன்னை ஓட்டுரிமையில தூக்கிடுவோம்னு சொல்றாங்க இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம், இந்த படிவங்களை தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பகுதியான 80% பேர் ஃபில்அப் பண்ணியே கொடுக்கல, என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் புறக்கணிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஈஸியா நீங்க வந்து நீதிமன்றம் தலையிடுமா? கண்டிப்பா தலையிடும். அப்ப இதுக்கு வழி என்ன? நீ சண்டையே போட வேணாம் சார். நீங்க சாத்வீக அடிப்படையிலேயே, தார்மீக அடிப்படையிலேயே உங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக நியாயமா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க அந்த படிவம், நீங்க இந்திய நாட்டினுடைய குடிமகன், தமிழ்நாட்டினுடைய பிரஜைன்னு உங்களுக்கு தெரியும். காலங்காலமா நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து வங்கதேசத்தை சேர்ந்தவர் கிடையாது, பாகிஸ்தான் ஆள் கிடையாது, ஸ்ரீலங்கா ஆள் கிடையாது, இங்க இருக்கிற நபர் தான் நீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு கிடைக்கிற உரிமையை, உங்களுடைய உங்க கையில வரக்கூடிய ஒரு விஷயத்தை பிடுங்கிறதுக்கான முயற்சி நடக்குது இல்லை. நீங்க ஃபார்ம் போடலைன்னா அது நீங்க நீக்கிடுவேன்னு சொல்லும் போது மிரட்டல் தானே அது. சரி, கள்ள ஓட்டே போடுறாங்க,
அப்படி இருக்கும்போது உங்க ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணி போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் சார் அங்க நடந்துச்சு. இப்ப பாயிண்ட்டுக்கு நீங்களே வந்துட்டீங்க. இதைத்தான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்க சொல்ற இதே விஷயத்தை தான் பீகார்ல செய்தார்கள். பூத் லெவல் ஆபீசர் என்ன பண்ணா, அங்க இருக்கிற அத்தனை கோடி மக்களை ஒரே இரவில் சந்தித்ததாக சொல்றாங்க. எப்படி ஒரே நைட்ல பார்க்க முடியும்? எத்தனை கோடி மக்களை நீங்க வீடு ஏறி போய் ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு வந்து கம்ப்யூட்டர்ல ஏத்துவ? அயோக்கியத்தனம் இல்லையா? இதத்தான் யார் சொன்னது? எல்லாரும் சொன்னாங்க. முதல் காரணமா அதை எடுத்து வச்சது ராகுல் காந்தி. இதே விஷயத்தை இங்க செய்வதற்கு தான் இந்த ஆட்கள் வந்து அதை தீர்மானிக்கிறாங்க, முடிவு பண்றாங்க, அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை அது இல்ல. இப்ப இதெல்லாம் கூட லைட்டுங்க, எதிர்க்கிறோம், இது தப்பா இருக்கு, தமிழ்நாட்டினுடைய உரிமையை நான் வந்து மீட்க போறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய உத்வேகம் தர போறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு ஒருத்தர் களமிறங்கி இருக்காரு. அங்கதான் ஒரே ஒரு சின்ன டவுட் எனக்கு. நீங்க சொல்ற ஆள் விஜயை தான் சொல்றீங்க, ஓகேங்களா? அந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு நேத்து வந்து நடைபெற்ற அந்த முதலமைச்சர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கல, சார் எதிர்ப்பு கூட்டத்தில் கலந்துக்கல. ஆனா அவருடைய அறிக்கை மட்டும் என்ன விட்டாருன்னா இதுக்கு ஆதரவு இல்லைன்ற மாதிரி விட்டுருக்காரு. எதுக்குன்னா சாரை வந்து நான் ஆதரிக்க மாட்டேன், எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் அந்த அறிக்கை இருந்துச்சு படிக்கும்போது, ஓகேங்களா? நீங்களும் படிச்சீங்க. அதன் காரணமா தான் இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல சிபிஐ என்கொயரி போயிருக்காங்களா என்ன ஆளும் இல்ல? அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அந்த அவருடைய கட்சியினுடைய பொருளாளர்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த கேட்ல உள்ள விடாம நிப்பாட்டினாங்க, வெங்கட். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எல்லா கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர்கிட்ட கேட்கறாங்க. அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு, கரூர்ல வந்து இவங்க காலை பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறினதெல்லாம் மாமல்லபுரத்துல ஒரு டிராமா நடந்துச்சு. அந்த டிராமாவுக்கு பின்னாடி அவர்கிட்ட கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்களே, இந்த மாதிரி முதல்வர் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் கூட்ட போறாங்களே, இந்த கூட்டத்துக்கு நீங்க போவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவர்கிட்ட ஊடகம் கேக்குது. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சார் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அழைப்பும் வரல, ஒருவேளை அழைப்பு வந்தால் நாங்கள் பங்கெடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும்னு சொன்னார். பங்கெடுப்போனாரு சொல்லிட்டாரா? அவர் யாரு சொன்னவரு? வெங்கட், பொருளாளர், கட்சியினுடைய பொருளாளர். அவரு வெங்கட்டா இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. கட்சியினுடைய 3வது பிரதானமான முக்கிய பொறுப்பாளர், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். பொருளாளருக்கு வாசலே திறக்க மாட்டேங்கிறானுங்க, அப்பேற்பட்ட கேவலமான பிறவிதான் அந்த கட்சி. அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. போன உடனே அன்னைக்கு சாயந்தரமே, அன்னைக்கு மறுநாளே பூச்சி முருகன் போய் அழைப்பிதழ் கொடுக்குறாரு. பனையூர் பங்களா தேடி போறாரு, போய் அழைப்பிதழ் கொடுத்துட்டு வராரு. கொடுத்துட்டு வந்த பிறகு எந்த பதிலும் வரல. கலந்துக்கிறோம், கலந்துக்க மாட்டோம்னு நம்ம கூட கடந்த வீடியோல சொன்னோம். போனார்னா இவர் போலாம் இல்ல அவர் போலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? கடைசியில என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கலந்து கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. நீங்க சொல்ற அறிக்கை, தாவேக்காவுடைய நிலைப்பாடு ஏற்கனவே இருந்த அதே நிலையில தான் நாங்களும் இருக்கோம், நாங்க சர்ரை வந்து எதிர்க்கிறோம். ஏன்னா இந்த திடீர் இந்த அதாவது வாக்காளருடைய சேர்க்கையோ அல்ல நீக்கமோ இருக்கிற அந்த நிகழ்வு நாங்க ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறோம்னு டைரக்டா அதுல எந்த இடத்திலும் அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க. மறுபடியும் ஒரு இடத்தில் கூட பாஜக என்கிற பேர் இருக்காது. எப்படி இருக்கும்? இருக்கு சொல்லிடுறேன், பாஜக என்கிற பேர் இருக்காது. தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கையை கடுமையாக எதிர்க்கிறோன்ற வார்த்தை இருக்காது. ஏற்கனவே அந்த நடைமுறை தொடர வேண்டும். இந்த கோர்ட்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ் கோ. கரெக்டா நான் சொல்றது? அதாவது ஏற்கனவே முன்பு இருந்த நிலைமை அப்படியே தொடரணும்ன்ற வார்த்தை. அதை சொல்லிவிட்டு அவர் அறிக்கை வெளியிட்ட உடனே இந்த ஊடகங்கள்லாம், பார்த்தாயா விஜய் பாஜகவை எதிர்த்து விட்டார், தேர்தல் கமிஷனை அப்படியே கழுத்தை பிடித்து நெருக்கினார், வேறொரு அதிரடி பாய்ச்சல் பாய்ச்சினார். என்ன புடுங்கினார் தெரியல எனக்கு, தயவுசெய்து சொல்லுங்களேன். சில ஜேர்னலிஸ்டுங்களுக்கு எங்க மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல சொல்றாங்க, அறிவுகட்ட ஜென்மங்கள், எவ்வளவு கேவலமா இருக்குங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு? ஏற்கனவே இந்த நடைமுறை தொடரும், நாங்க அப்படிதான் இருக்கோன்றாரு. நீ உண்மையிலேயே இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த அந்த முடிவுக்கு எதிராக இருந்தா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உங்க சார்பில் 2 பேர் அனுப்பி இருக்கணும், அங்க போய் 2 போர்டு போட்டிருக்கணும், 4 வார்த்தை தாவேக்கா சார்பில் பேசி இருக்கணும். துப்பு இல்ல பேசுறதுக்கு. நீ என்ன கட்சி நடத்த போற? நீ என்ன லட்சணம் நடத்திட்டு இருக்கிற? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? பனையூர்ல தொண்டர் படை அமைக்கிறாராம். நாம சொன்னோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? கரூர்ல எல்லா கட்சியிலயும் தொண்டர் படைன்னு ஒண்ணு இருக்கும். அது முன்னாடியே போய் அங்க வந்து அங்க எல்லாரையுமே வந்து ஃபாலோ பண்ணோம். ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் போட்டுருக்காங்க, அதுதாங்க ட்ரெயின் பண்றாங்க. ட்ரெயின் பண்ணிட்டோம். இது என்னைக்கோ செஞ்சிருக்க வேண்டிய விஷயம், நம்ம முன்னாடியே நம்ம பேசணும். இப்ப அங்க அந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்களா? புகைப்படங்களா நான் அனுப்புறேன். போட்டோ எல்லாம் பாத்தீங்களா? நீங்க
அந்த போட்டோல இருக்கிற யாருமே தேவையில்லை சார். இருங்க சார். அது தேவையில்லை சார். அந்த போட்டோல இருக்கிற யாருமே அடிப்படையில அவர்கள் அரசியலோடு தொடர்பு உள்ளவர்களாகவே தெரியல. எல்லா ரசிகர் மூஞ்சா இருக்குது பூரா. எல்லாம் இன்னொரு விஷயம் சார், ரசிகர்னு குறை சொல்லாதீங்க. அஜித்தோட ரசிகர் தான் இன்னும் கமெண்ட் தானே பண்ணாங்க சார். அஜித் ஒரு மனுஷன் சார், ஒரு நல்ல மனுஷன் சார். சரி, அவரு சொன்னாருன்னா கேட்பாங்க சார். இவர் வந்து சொன்னானா என்ன பண்றான்? ஏறாதனா அதை தான் செய்யறான், இறங்காதனா அதை தான் செய்யறான். கண்ட்ரோல் பண்ண தெரியலாம். தலைவனா இருக்க தகுதி இல்லை. நீ வராதன்ற, நானு கத்துக்கிட்டு வா. முதல்ல தெரிஞ்சுக்கோ உனக்கு என்ன சொல்லி இருக்குது. அடிப்படையில அரசியல் கத்துக்கோ. அவ்வளவு பேசுற நீ குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உன்னால முடியல. எனக்கு என்ன பயம்னா, நேற்று ஏன் கலந்துக்கலன்னா, போயிட்டாருன்னா மலரும் நினைகளை பார்த்துட்டு திருப்பி டிஎம்கேவோட போய் சேர்ந்துட்டு இப்படி கை கட்டி நிக்க வேண்டிய பயம். அவரு போ தேவையில்லைங்க. அவங்க ஆட்கள் யாரையாவது அனுப்பலாம் இல்லையோ. வாய்க்கிலேயே பேசுறாரு சிடி நிர்மல்குமார். அவருக்கெல்லாம் தைரியம் கிடையாது சார். சொல்லிக்கலாம் வழியே. அவர்லாம் முன்ன சிடி நிர்மல்குமார் நீங்க தாவேக்கா தான் நினைச்சிருக்கீங்க. எனக்கு இன்னும் அவர் வந்து அவரு ஸ்லீப்பர் செல். நீங்க உங்களுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணிட்டேன். அவரு ஸ்லீப்பர் செல் தான். விஜய தவறான வழியில வழி நடத்துறதுல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ஆதவ். 2வது இடத்துல சிடி நிர்மல்குமாரும் ஆதவும் பின்வாசல் வழியா ஒன்னா இருக்காங்க. அது தெரியுமா? அவங்க 2 பேரும் பிசினஸ் ரீதியா இருக்கிறது இல்லங்க. இவங்க 2 பேருடைய புலம் பெயர்ந்தவர்கள். இவர்கள் எங்க இருந்து புலம் பெயர்ந்திருக்காங்க? RSSல இருந்து புலம் பெயர்ந்தவர்கள். நீங்க ஆதவோட ஆரிஜின் எடுத்து பாருங்க, சிடி நிர்மல்குமார் ஆரிஜின் எடுத்து பாருங்க. 2 பேரும் RSS ஆட்கள், அங்க இருந்து வந்தவங்க தான். ஆனா கட்சி தாவி வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். என்ன நடந்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி உடனடியாக நீதிமன்றம் போனா நீதிமன்றம் உடனடியாக இது இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, ஆக தமிழ்நாட்டில் அதை பண்ணாதீங்கன்னு சொல்ல போதா? ஆனானப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கின பீகார்லயே ஓட்சோரி பண்ணிருக்கீங்கடான்னு ஆதாரங்களை எடுத்து போட்டு கூட சில தில்லுமுள்ளுகளை செஞ்சுட்டு எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் நடக்க போகுது. எதிர்கட்சி சொன்ன எதையுமே பாஜகவோ தேர்தல் கமிஷனோ கேட்க போவதில்லை. நீதிமன்றமும் சில உத்தரவுகளோட சில வழிகாட்டு விதிமுறைன்னு சொல்லிட்டு அவர்களும் அத என்ன நடக்குதுன்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீதிமன்றம் பிரகாரமா வந்து ஆதார் கார்டு இருக்கிறது வந்து 12th அடிஷனல் டாக்குமெண்ட் தான் சேர்க்க முடியும். புரியுதுங்களா சார்? நான் திரும்பி கேக்குறேன், ஆதார் கார்டு என்ன பயன்பாட்டுக்கு கொடுத்தீங்க நீங்க? அப்புறம் என்ன விஜய் பொதுக்கூட்டத்துல பேசினாரு, பொது இடத்துல பேசினாரு. என்ன மானாவுக்கு அதை கொண்டாந்தீங்கன்னாருல, அவ்வளவு தரங்கிட்டு நான் பேச மாட்டேங்க. என்ன இதுக்கு அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்பேன் நான். அதான் அதுவே வந்து 12th அடிஷனல் டாக்குமெண்ட் தான். இப்ப நீ இதெல்லாம் கொண்டாந்தனா அது முக்கியத்துவம் கொடுக்கவே முடியாது. நீ இது எப்படிதான் பண்ண போறாங்க, இப்படிதான் சாத்தியம் தெரியல. இது அஇஅதிமுக எந்த அளவுக்கு ஏத்துக்கும் முழுக்க இன்னொரு விஷயம், இது வந்து குறிப்பா உங்களையோ என்னையோ பாதிக்க போறது இல்லைங்க. அதாவது உங்களை என்னன்னா ஆண்களை பாதிக்காது, பெரும்பாலும் பெண்களை, வீட்டுல இருக்கிற பெண்களை பாதிக்கும். எப்படி தெரியுமா சொல்லட்டுங்களா? இதோட பாதிப்பு பெரும்பகுதி 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் மைக்ரேட் ஆயிராங்கன்னு வச்சுங்களேன். கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்குன்னு வச்சுங்க. 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு திருமணமாகி வேறு ஒரு ஊருக்கு போகிற எல்லா பெண்களுக்கும் இந்த வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் சேர்க்கறதுல பிரச்சனை வரும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை பார்க்கிற அதிகாரிகளும் நோட் பண்ணா இதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும். எந்த மாநிலத்துல இருந்தாலும் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்க, லேபர் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே மெட்ரோ ஒர்க் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஏதோ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே போயிட்டு இவங்க வந்து ஒரு சர்வே எடுத்து அங்கே சென்சஸ் ஆட்ட எவ்வளோ நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க பூர்வீகம் என்னான்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே இவங்க முந்திக்கிட்டு இது எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அவங்க எதனா எடுத்தாங்கன்னா நீங்க டேலி பண்ணும்போது கோர்ட்டு போறதுக்கு உபயோகமா இருக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கும். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டாங்க, ஏற்கனவே இருக்கு அந்த லிஸ்ட் எல்லாம். நார்த் இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் உள்ள வந்திருக்காங்க கரெக்டா அதுதான் ஆக்சுவலா என்ன பண்ணாலும் தேர்தல் கமிஷனுடைய தில்லுமுள்ளுத்தனம் திருட்டுத்தனத்தினால ஏங்க கண்ணுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டுல அவன் வந்து வாக்காளர் யாருன்னு அவன் முத்திரை குத்திருக்கான், இவன் தான் ஜெயிக்கணும்னு. சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு கூட சண்டிகர்ல என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு தேர்தல் கமிஷன், அவங்க தேர்தல் அதிகாரி, அந்த எல்லாம் ஒரு அதிகாரியா இருக்க தகுதி இருக்கா? இப்போ வந்து ஏற்கனவே தோல்வி அடைந்தார்கள்னு சொன்ன ஒரு இடத்துல திரும்பி நீதிமன்ற உத்தரவுனால வாக்கு எண்ணிக்கை நடக்குது, அங்க தோத்தவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சவர் தோற்கிறதா அறிவிக்கிறார். அது ரொம்ப நாளா நடந்துதான் இருக்கு. அப்ப நீங்க நேர்மைன்னு சொல்லக்கூடாது இல்ல? இது பல ஆட்சிகள்ல நடந்திருக்கு அந்த விஷயம். எல்லா ஆட்சியிலும் இருக்குன்னா இந்த ஆட்சி ரொம்ப மோசங்க. அனைத்து கட்சி கூட்டத்தினால நாங்க வீராவேசமா பேசுகிற பலரும் அந்த கூட்டத்துக்கு போகாது. லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரிதான், பாஜக தொடர்புடைய யாருமே இந்த கூட்டத்துக்கு போல.
பாஜகவை யாரெல்லாம் பின்பற்றுறாங்க, பாஜக யார் கண்ட்ரோல்ல இருக்கோ, டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி, ரெண்டு தரப்புலையும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பின்புலத்துல இருக்கிற யாரும் விசுவாசிகளா இருக்கிறவங்க, ஆதரிக்கிறவங்க, ஆதரிக்காதவங்க, அவர்கள் பிடியில மாட்டினவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. ஃபைனலா இது என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும், லாஸ்டா சொன்னீங்க இல்ல, நீங்க கடைசியா ஒண்ணு கேள்வி முன்னாடி கேட்டீங்க, ஏங்க இதனாலதான் சிபிஐ அங்க போயிருக்கான்னு. உண்மை அதான். சிபிஐ வந்து இப்போ அங்க விசாரிச்சது பத்தாதுன்ட்டு இப்ப தாவேக அலுவலகத்திலையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க உடனே விஜய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்ல, விஜயை தன் பக்கமாக இழுக்கிறதுக்கு. இன்னொரு பழமொழி சொன்னா உங்களுக்கு சரியா, பழமொழியில இன்னொரு விஷயத்த சொன்னா சரியா இருக்கும். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படின்னு ஒரு செய்தி போட்டு கீழே பனையூர் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையும் போட்டுக்க வேண்டியதுதான். மேல் உள்ள செய்தி வேற, கீழ் உள்ள செய்தி வேற. புரிஞ்சுக்கிறவங்க பிஸ்தா, புரிஞ்சுக்கினாச்சு கடையை காலி பண்ணுவோம், நம்மளும் கடையை காலி பண்ணலாம். அதுதான். நன்றி கோடங்கி, நன்றி நேயர்களே.